Hello folks, past statistical software box plot and Jutter plot ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கிராஃப் எப்படி வரையறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் பிளாட் எப்படி வரையணும் அண்டு ஜூட்டர் பிளாட் தனியாக எப்படி வரையணும் மற்றும் அதனோட விளக்கங்கள் ஆல்ரெடி வீடியோவை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்களோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் தனித்தனியாக எப்படி பாக்ஸ் வரைகிறது ஜூட்டர் பிளாட் வரைகிறது எப்படின்னு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துடுங்க. ஸோ இப்போ அடுத்த நம்ம கம்பைன் பண்ணி பாக்ஸ் அண்டு ஜூட்டர் பிளாட் எப்படி பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது மற்றும் அதை எப்படி கஸ்டமைஸ்டு பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான வீடியோவும் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்களோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பாக்ஸ் அண்ட் ஜூட்டர் பிளாட் வர்றதுக்கான டேட்டா செட்டு ஆல்ரெடி நம்ம பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் ஒர்க் பிளேஸில் இருக்குது. இப்போ நம்ம எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்டாடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாட்டுங்கிற ஆப்ஷன்ஸில் பாக்ஸ் பிளாட் ஸ்லாட் பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் பிளாட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ பிளாட் டைப்புங்கிற ஆப்ஷனில் பாக்ஸ் அண்டு ஜூட்டர் பிளாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பாக்ஸ் அண்டு ஜூட்டர் பிளாட் கிரியேட் பண்ணிடுச்சு. இது பொதுவாக எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் பிளாட்டு மற்றும் ஜூட்டர் பிளாட் ரெண்டையும் எதுக்கு ஒரே கிராஃபில் பயன்படுத்தணும்னா, பொதுவாக தரவுகள் விநியோகம் அதாவது டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை சுருக்கமாக கூடுறதுக்கு ஒரு பாக்ஸ் பிளாட், அதாவது பாக்ஸ் பிளாட் இது எந்த மாதிரி தரவுகள் யூஸ் பண்ணலான்னா, நம்ம ஒரு டேட்டாவை ரிப்ளிகேஷன் எடுக்கிறோம்னா, ஒரு வேரியபிளோட ரிப்ளிகேஷன் எடுக்கிறோம்னா அதனோட வேரியபிள் ரிப்ளிகேஷன் 5க்கும் மேற்பட்டதாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 டைம் ரிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை தான் பாக்ஸ் பிளாட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த பாக்ஸ் பிளாட்டு மற்றும் ஜூட்டர் பிளாட்டுங்கிறது தரவுகள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், தரவுகள் பரவலாக ஒரு டேட்டா பரவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ஹெச் மையத்திலேயே அனைத்து தரவுகளையும் கொண்டு சேர்ப்பதற்கு ஜூட்டர் பிளாட் பயன்படுத்தப்படும். ஸோ இது ரெண்டையும் கொண்டு ஒரே கிராஃபில் கொடுக்கும் பொழுது நம்ம தரவுகளோட சுருக்கத்தையும் மற்றும் தரவுகளோட தெளிவான விளக்கங்களையும் இரண்டையும் சேர்த்து ஒரே வரைபடத்தில் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக தான் ஜூட்டர் அண்ட் பாக்ஸ் பிளாட் ரெண்டையுமே வரைகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிளாட்டும் அண்டு ஜூட்டர் பிளாட் ரெண்டுமே, ஜூட்டர் பிளாட் பார்த்தீங்கன்னா விஸ்கரோட சென்டர் மைய பாயிண்ட்லேயே அனைத்து தரவுகளும் பதிவாயிருக்கும். இப்போ நமக்கு அந்த தரவுகள் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜூட்டர் பர்சன்டேஜ்னு இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணும் பொழுது நமக்கு தரவுகள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ தரவுகளோட பரவல் அதிகரிக்கப்படும். ஸோ நமக்கு தரவுகள் இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே மையக்கோட்டில் தான் வேணும் ஜூட்டர் பிளாட்டுங்கிறது. ஸோ நம்ம 0விலே வச்சுக்கலாம். அடுத்து வித்து 100%ங்கிறது பாக்ஸ் பிளாட்டோட அளவு. வித்தோட 100%ங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாக்ஸ் பிளாட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் பிளாட்டோட சைஸு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாக இது எப்பயுமே 100ல் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தரவுகளோட எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய பட்சத்தில், இப்போ வேரியபிள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இப்போ எனக்கு 4ங்கிறனால இந்த கிராஃபில் செட் ஆயிடுச்சு. ஸோ இதே உங்களுக்கு 20 வேரியபிள் 30 வேரியபிள் அப்படின்னு போகக்கூடிய பட்சத்தில் இந்த வித்தை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கிராஃப் ஒரு டேட்டாவை பார்க்குறதுக்கு விசுவலைசேஷன் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் 100 வச்சுக்கிறேன். அடுத்து வித்து ஸ்கொயர் அப்படிங்கிறது இது ஸ்கொயர் ஃபிக்ஸ்டு. ஆல்ரெடி ஃப்ளிப் எக்ஸஸ் பார்த்துருக்கோம். ஒய் எக்ஸஸை எக்ஸஸை கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸஸை ஒய் எக்ஸஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது நோட்டீஸ் சென்டர் பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. இன்னொன்று அவுட்லைன்ஸ். ஸோ இது ரெண்டுமே இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம பார்க்குறது பாக்ஸ் அண்டு ஜூட்டர் பிளாட்டுங்கிறனால நமக்கு நோட்டீஸ் தேவைப்படாது. இப்போ பாக்ஸில் வந்தீங்கன்னா Q1 Q2 Q3 இது விஸ்கர். நம்ம டேட்டாவோட டோட்டல் ஒரு டேட்டாவோட சராசரி மதிப்போட 1.5 மடங்கு நம்மளோட விஸ்கரோட சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ விஸ்கரோட சென்டர் பாயிண்ட்லேயே நமக்கு ஜூட்டர் பிளாட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் டேட்டாலாம் ஒரே சென்டரில் தான் இருக்குது. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா தரவுகளோட விநியோகம் இதில் குறைவாக இருக்குது. வேரியபிள் ஏவில் பார்த்தீங்கன்னா
ஒரு டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் குறைவாக இருக்குது, அதாவது மையப்புள்ளியிலிருந்து Q2 வந்து Q3 நோக்கி நகர்ந்துருக்குது. ஸோ இதில் வந்து தரவல் விநியோகம் வந்து சராசரி கரெக்டாக இருக்குது. ஏன்னா சென்ட்ரலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நமக்கு Q1க்கும் Q3க்கும் சென்ட்ரலில் Q2 வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. வேரியபிள் பியோட வேரியபிள் சி ஒப்பிடும் பொழுது தரவுகள் பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பியோட ஒப்பிடும் பொழுது சியில் வந்து கம்மி தான். ஏன்னா இதில் வந்து சிறிதளவு வந்து Q2 வந்து Q3யோட மேலே மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி வேரியபிள் டி வந்து தரவுகள் பரவல் அதிகமாக இருந்தாலும் சராசரி மதிப்பு வந்து அதிகமாக உள்ளது. ஏன்னா இதுலேயும் சிறிதளவு தான் மாறுபாடு. பியோட கம்பேர் பண்ணும்போது சிறிதளவு தான் Q3 நோக்கி நகர்ந்துள்ளது. ஆனால் இது வந்து சிறிதளவு வேறுபாடுங்கனால பியோட கம்பேர் பண்ணும் பொழுது டி வந்து தரவுகள் பரவு வந்து அதிகமாக உள்ளது. ஸோ இதுதான் ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஜூட்டர் பிளாட்டும் பாக்ஸ் பிளாட்டும் கம்பைன் பண்ணி ஒரு கிராஃப் வரைகிற மெத்தடு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா இம்போர்ட் பண்ணுறது அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறது அல்லது கஸ்டமைஸ் பண்ணுறது, இல்லை இந்த வீடியோ பாக்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிளாட்டில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.